நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சியோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தின் வாயிலாக எங்களோடு நீ பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தின் மூலமாக எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் இதை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி கொண்டாடுவார்கள். இந்த நாளிலே நடந்த ஒரு சம்பவம், அது 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்தார். அவர் மனிதனாக பிறந்தார். பிறந்தவர் அவர் 3 ஆண்டு ஊழியம் செய்தார். பரலோக ராஜ்யத்தை குறித்து உபதேசம் பண்ணினார். தேவனுடைய வசனத்தை விளக்கமாக கற்றுக் கொடுத்தார். அதற்கு மேலாக குருடர்களை பார்க்க வைத்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார். அதே போல வியாதியோடு இருந்தவர்களை சுஸ்தப்படுத்தினார். மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பினார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்கள் இதெல்லாம் செய்தார். அவர் 3 ஆண்டின் கடைசி பகுதி, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்க போகிறார். மரிப்பதற்கு முன்பாக இது நடந்த ஒரு சம்பவம். பாருங்க, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு எங்கிருந்தார்? லாசரோடும் மார்த்தாலோடும் மரியாளோடும் ராபோஜனத்திலே கலந்து கொண்டார். இதை யோவான் குறிப்பிடுகிறார். பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னே. அப்படி என்றால் இது ஒரு சனிக்கிழமை. சனிக்கிழமையில இயேசு தாம் உயிரோடு எழுப்பின லாசரோடு பந்தி இருக்கிறார். அங்கே திரள் கூட்ட மக்கள் வருகிறார்கள். லாசரு உயிரோடு எழுப்பப்பட்ட செய்தியை கேட்டு அநேகர் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இந்த நாளுக்கு பிறகு, அதுதான் நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மறுநாளிலே அப்படின்னா என்ன? சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமையிலே. ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு இப்போ எருசலேமுக்கு போகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இயேசு ஊழியம் செய்த ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஜனங்கள் இயேசுவை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக பார்த்தாங்க. அதிசயம் செய்கிற, அற்புதம் செய்கிற ஒரு மனிதராய் பார்த்தார்கள். அவர்கிட்ட வியாதிஸ்தர்களை கொண்டு வந்தார்கள். வியாதிஸ்தர் அவர் தொட்டார், சுகமானாங்க. எந்த வியாதிஸ்தன் அவரை தொட்டாரோ சுகமானா. அவரிடம் உபதேசம் கற்றுக்கொள்ளும்படியாய் வந்தார்கள். ஒரு போதகராய் அவரை பார்த்தார்கள், ஒரு ரப்பியாய் அவர் பார்த்தார்கள். ஆரம்ப நாளிலிருந்து இயேசு மரிப்பதற்கு 1 வாரம் முன்பு வரைக்கும் இப்படித்தான் சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா சீஷர்களுக்கு தெரியும் இயேசு யார் என்று. பேதுரு சொல்வார், இயேசுவே, நித்திய ஜீவன் உம்மிடத்தில் உண்டே, நீ தேவ குமாரன் என்று அறிக்கையிட்டார். இப்படி அறிக்கையிட்ட ஜனங்களுடைய
எண்ணிக்கை சொற்பமாக தான் இருந்தது. அந்த நாட்களில் இயேசுவை பார்த்தவர்கள் இப்படிதான் இந்த கண்ணோட்டத்தை தான் பார்த்தார்கள். ஒரு மருத்துவராக பார்த்தார்கள், ஒரு அதிசயம் செய்கிறவராய் பார்த்தார்கள், ஒரு ரபியாய் பார்த்தார்கள், ஒரு போதகராய் பார்த்தார்கள், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் பார்த்தார்கள். ஆனால் இந்த நாளிலே நடந்த அந்த சம்பவம் ஜனங்களுடைய பார்வையை மாற்றிவிட்டது. பரலோகம் இயேசுவை ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நமக்கு காட்டுகிறதா இருக்கிறார். இப்ப இயேசு எங்க இருக்கிறார் என்று அந்த சம்பவத்தை உங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு இதுக்குள்ள கடந்து வருகிறேன். இயேசுவினுடைய இந்த பவனி, இந்த யாத்திரை நீங்கள் விரிவாக ஆராய்ந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க 4 சுவிசேஷத்தையும் வாசித்தாகணும். மத்தேயு அதனுடைய 21ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனம், மார்க்கு அதனுடைய 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம், லூக்கா அதனுடைய 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் கடைசி வரை, அதே போல யோவான் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 12 முதல் 19ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கணும். 4ஐயும் நீங்க கம்பேர் பண்ணணும். 4லும் எல்லாம் இருக்காது, ஆனால் அழகா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருப்பாங்க. ஆனா 4ஐயும் நீங்கள் சேர்த்து வாசிப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு அதில் இருக்கிற ரகசியத்தை, சத்தியத்தை வெளிப்படுத்துவார். நன்றாக கவனிங்க. இயேசு இந்த உலகத்துல வந்த நோக்கமே என்ன? பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிற மனிதனை விடுவிக்க வேண்டும், அவனுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, பரிகாரமாக அது சிந்தி அவனை மீட்டெடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அதனால்தான் யோவான் ஸ்நானகன் முன்னாடியே சொல்லிட்டாரு, இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ அதை அப்படியே எடுத்து அதை பிராக்டிக்கலா காட்டுறார். அதான் இந்த குருத்தோலை ஞாயிறுல நடந்த சம்பவம். இந்த குருத்தோலை ஞாயிறுல இயேசுடைய பிரயாணத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். இயேசு இப்பொழுது எருசலேமை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு செல்வதற்கு முன்பாக அவர் அந்த ஒலிவ மலையின் அங்க அருகாமையில் இருக்கிற அந்த பெத்பகே, பெத்தானியா என்ற ஊர்கள் அங்கதான் வரார். அங்கதான் இயேசு யாருடைய வீட்டுல பந்தி இருக்கிறாரு? மார்த்தாளுடைய வீட்டுல பந்தி இருக்கிறார். இந்த பந்தி இருந்த அடுத்த நாளிலே இப்போ அவர் எருசலேமை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்கிறார்? தம்முடைய சீஷர்களில் 2 பேரை கூப்பிடுகிறார். 2 பேரை அழைத்து சொல்றார், எதிரே இருக்க ஊருக்கு, கிராமத்துக்கு போங்கள், அங்கே கழுதையும் கழுதை குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அந்த கட்டி இருக்கிற அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நீங்கள் அவிழ்க்கும் பொழுது கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்க்கும் போது அந்த ஓனர் என்ன சொல்வாரு? ஏன்பா இதை அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சீஷர்ல பார்த்து சொன்னாரு, நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் மட்டும் சொல்லுங்க. சொன்ன உடனே அவன் விட்டுருவான். அந்த கழுதையும் கழுதை குட்டியையும் கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள் அனுப்பினார். சீஷர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே எதிரே இருக்கிற கிராமத்துக்கு சென்றார்கள். இயேசு சொன்ன மாதிரியே, அப்படியே சொன்னபடியே கழுதையும் கழுதை குட்டியையும் இருவழி சந்தியிலே வாசல் அருகே கட்டி இருக்க பார்த்தார்கள், கண்டார்கள். கண்டவர்கள் அதை அவிழ்த்தார்கள். அவிழ்க்கும் போது இயேசு சொன்ன மாதிரியே அந்த கழுதையுடைய எஜமான் வந்து, ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டான். கேட்ட மாத்திரத்தில் சொன்னார்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும், உடனே கூட்டி செல்லுங்கன்னு சொல்லி அந்த எஜமான் விட்டு விட்டார். இப்ப அந்த கழுதையும் கழுதை குட்டியையும் சீஷர்கள் அழைத்து யார்கிட்ட கொண்டு வராங்க? இயேசுவிடம் கொண்டு வராங்க. இயேசுவிடம் கொண்டு வந்த உடனே சீஷர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து அந்த கழுதை குட்டியின் மேல விரித்தார்கள். அந்த கழுதை குட்டியின் மேல என் இயேசு அவர்களை அதுல வீற்று கொண்டு இப்ப பயணத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப ஒலிவ மலையின் அடிவாரத்தை அப்படியே வந்து அப்படியே எருசலேம்ல இருக்க தேவாலயத்துக்கு போகணும். இந்த பயணம் ஆரம்பிக்கும் போது ஜனங்கள் என்ன செய்யறாங்க?
வஸ்திரங்கள் எல்லாம் விரிக்கிறாங்க. வஸ்திரத்தை விரிச்சாங்க, மரக்கிளைகளை வெட்டி அதெல்லாம் கீழே போட்டாங்க. இப்ப இயேசு ஒரு பெரிய ஒரு ராஜ கம்பீரத்தோடு இப்ப அப்படியே பவனி வருகிறார். பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக ஒரு கூட்ட மக்கள் அங்க வந்திருக்கிறார்கள், சீஷர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு வருகிறார் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இயேசுவை எதிர்நோக்கி வருகிறார்கள், ஆரவாரிக்கிறார்கள். எப்படி ஆரவாரிக்கிறார்கள்னா, வசனம் எப்படி சொல்லுகிறது கவனிங்க. யோவான் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்ப எப்படி சொல்றாங்க கவனிங்க. ஓசனா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். இதே போல லூக்கா இதை எப்படி எழுதுவார் கொஞ்சம் கவனிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இப்படிதான் ஆண்டவரை புகழ்ந்து ஒரு திரள் கூட்டமான மக்கள் ஆண்டவரை புகழ்ந்து போற்றுகிறார்கள், அவரை ராஜாவாக புகழ்கிறார்கள். இந்த புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க போது பரிசேயர்கள் பார்த்தாங்க, பிரதான ஆசாரியர்கள் பார்த்தாங்க, வேத பாரகர்கள் பார்த்தாங்க. அவங்க இந்த பரிசேயர்கள் ஒருவரை நோக்கி என்ன சொல்றாங்க? ஏய், உலகமே இந்த மனுஷனுக்கு பின்னாடி ஓடுதுரா. எப்படி பாருங்க, யோவான் 12:19 வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். அற்புதமான ஒரு காட்சி, ஒரு அதிசயமான காட்சி. இந்த காட்சி ஏதோ தற்செயலாக நிகழவில்லை, மாறாக என் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காலமா இது இருந்தது. பரலோகத்தின் திட்டம் பூலோகத்துக்கு வெளிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த நாள். ஆகவேதான் இந்த நாளை கொண்டாடும் பொழுது நீங்க ஏதோ குருத்தலையை பிடிச்சிட்டு பவனி சென்று ஆண்டவரை தொழுது கொள்றோம் சொல்றதுக்கு இல்ல. அதுல பெரிய விஷயம். இந்த நாளிலே நீங்க இயேசுவை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறீர்கள், இயேசுவை இந்த உலகத்துக்கு பரலோகம் எப்படி வெளிப்படுத்தினது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தின்படி நீங்க நடக்க உங்களையே அர்ப்பணியுங்கள். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில இதனுடைய மேன்மையை நாம புரிந்து கொள்ள முடியும். இயேசு இப்போ அந்த பவனியோடு, அந்த பவனியில எல்லா ஜனங்கள் எல்லாம் புகழ்ந்து போற்றி அவர் பண்ணிட்டே இருக்காரு. அப்படியே போறாரு. அந்த 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 பயணம் தொடருது. இப்ப அப்படியே ஒலிவ மலையின் அடிவாரத்தில் அப்படியே புறப்பட்டு போய் இப்ப எருசலேமை நெருங்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். இது லூக்கா மாத்திரம் தான் குறிப்பிடுற. இயேசு எதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார்? எருசலேமை பார்த்து, தேவனுடைய நகரத்தை பார்த்து, தேவாலயம் இருக்கிற இடத்தை பார்த்து என் ஆண்டவராகிய கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுது அடுத்த பயணம் தொடருகிறது. இப்ப எங்க போகிறார் என்று கவனித்தீங்கன்னா, எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். எருசலேமில் உள்ள தேவாலயத்தை போய் என்ன செய்தார்? அங்கே காசுக்காக பலி பொருட்களை, புறாக்களை, ஆடுகளை விற்கிறார்களே, அந்த விற்கிறவர்களை அங்க என்ன செய்யறாரு? வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். இப்படி செய்து முடிச்சிட்ட பிறகு அதோட நின்றுச்சு அவர் பயணம் இல்ல. அதுக்கு பிறகு அங்கே குருடர்கள், அங்கே சப்பானிகள் அவரிடத்தில் ஓடி வருகிறார்கள். கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் அவர்களை தொட்டு சொஸ்தப்படுத்துகிறார், அதிசயம் செய்கிறார். அதிசயத்தோடு நிக்கல. இந்த பயணம் எப்படி முடிகிறது என்று கேட்டீங்கன்னா, அந்த ஆலயத்திலே ஒரு பெரிய துதி சத்தம் எழும்புது. வெளியில பவனி வரும்பொழுது அந்த பவனியில ஓசானா 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 என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிற ஒரு சத்தத்தை கேட்டீர்கள். இப்பொழுது ஆலயத்தில் வந்தபொழுது ஒரு துதி சத்தம் எழும்புகிறது. பாலகர் வாயிலிருந்து தேவனை துதிக்கிற துதி எழும்பிற்று.
பிள்ளைகள் தேவனை துதிக்கிறார்கள். இதோட அந்த சம்பவம் முடிகிறது. இந்த பயணத்துக்கு பேர் தான் என்ன பயணம் சொல்றோம்? வெற்றி பயணம் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் வெற்றி பவனி. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இது மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை நாம் எவ்வாறாக பார்க்க வேண்டும்? நான் 4 விதங்களிலே இயேசுவை பார்க்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். இந்த சம்பவம் பரலோகம் நமக்கு இயேசுவை சித்தரித்து காட்டுகிறது. எப்படி காட்டுறது? முதல்ல சொல்வேன், இயேசுவே மெய்யான ராஜா. இயேசுவே மெய்யான ராஜா என்பது இந்த சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இயேசுவே நீரே என் ராஜா இப்படின்னு நாம் திருப்பி சொல்லணும். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த சம்பவம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? இயேசுவே நீர்தான் உலகத்துக்கு இரட்சகர். இயேசுதான் இரட்சகர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? இயேசுவே நீரே என் இரட்சகர் என்று சொல்லி நாம் ஆர்ப்பரித்து புகழ்ந்து அவருடைய பாதத்தில் நம்மை சமர்ப்பிக்கணும். மூன்றாவது, இந்த சம்பவம் நமக்கு இயேசுவை எப்படி காட்டுகிறது என்றால், இயேசுவே மகா பிரதான ஆசாரியர். இதுவரைக்கும் ஆரோனின் முறைமையின்படி ஆசாரியத்துவம் இருந்தது. ஆரோனின் வம்சத்திலே வருகிறவர்கள் பிரதான ஆசாரியர்களாக தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்தார்கள். இப்பொழுது ஆசாரியத்துவம் மாறுகிறது. இந்த ஆசாரியத்துவம் இப்போ மெல்கிசதேக்கின் முறைமையின்படி மாறுகிறதாய் காணப்படுகிறது. இயேசுவே மகா பிரதான ஆசாரியர் என்று பரலோகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? இயேசுவே நீரே என் பிரதான ஆசாரியர் இப்படின்னு சொல்லி நீங்க தேவனை ஆராதிக்கணும். நான்காவது, கடைசியில் எப்படி முடிக்கிறார் என்றால், இந்த பயணத்தின் முடிவு எப்படி போய் முடிகிறது என்றால், இயேசுவே ஆராதனைக்குரியவர், இயேசுவே துதிக்கு பாத்திரர் என்று பரலோகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்ம என்ன செய்யணும்? இயேசுவே நீரே துதிக்கு பாத்திரர், நான் உம்மை மாத்திரம் துதிப்பேன்ப்பா, உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன், உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவேன் என்று சொல்லி நீங்களும் நானும் அவ்வளமாக சொல்ல நம்ம பழகிக் கொள்ளணும். அப்படியே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த 4 விதங்களிலே நாம் இயேசுவை பார்க்க போகிறோம். முதல், இந்த பவனி ஆரம்பிக்குது பாருங்களேன். இயேசு இப்போ பெத்தானியா பெத்பகே அந்த ஊர்ல இருந்து இப்ப அப்படி வெளியில வந்து எருசலேமை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறார். பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு காட்சி நமக்கு முன் வருகிறது. அவர் இப்போ கழுதை குட்டியின் மேல வீற்றிருக்கிறார். கழுதை குட்டியின் மேல சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? வஸ்திரத்தை விரித்தார்கள். அந்த கழுதை குட்டியின் மேல வீற்றிருக்கிறவர் இப்ப பயணம் ஆரம்பிக்கிறார். வழி முழுக்க வஸ்திரங்களை ஜனங்கள் விரித்தார்கள். அந்த மர கிளைகளை வெட்டி அதை அப்படியே விரித்தாங்க. இயேசுவுக்கு ஒரு ராஜ பாதையை அவங்க அமைத்து கொடுத்தார்கள். இந்த நேரத்துல சீஷர்களும் சரி, ஜனங்களும் சரி, பஸ்கா பண்டிகைக்கு வந்த யூத மக்களும் சரி, எல்லாரும் ஒட்டுமொத்தமா தேவனை எப்படி அவங்க புகழ்றாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். லூக்கா அதனுடைய 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை கவனிங்க. சீஷர்கள் இப்பொழுது சந்தோஷப்பட்டு ஆண்டவர் எப்படி புகழ்றாங்கன்னு பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். சீஷர்கள் இப்படிதான் புகழ்ந்தாங்க. பஸ்கா பண்டிகைக்கு வந்த யூத ஜனங்கள் அவங்க எப்படி ஆண்டவரை புகழ்றாங்க? குருத்தோலைகளை பிடிச்சிட்டாங்க. குருத்தலை எதை காட்டுது? நம்பிக்கையை காட்டுது இல்லையா? குருத்தலை நம்பிக்கைக்கு ஒரு அடையாளம்.
குருத்தலை பிடிச்சிட்டு இயேசுட்ட வராங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய நாமத்தினால வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா. அறிக்கை எப்படி பண்றாங்க பாருங்க. நீர்தான் ராஜா. இது ராஜாவாக இயேசு இந்த உலகத்திலே அவர் வருவார் என்பதை சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிட்டார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, இயேசு இந்த உலகத்துல பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை ஜனங்களுக்கு சொல்லிட்டார். சீயோன் குமாரத்தியை பார்த்து சொல்ற, சீயோன் குமாரத்தியை நீ களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியை நீ கெம்பீரி. ஏன்? காரணம் என்ன? இயேசு இந்த உலகத்துல மேசியாக பிறப்பார். அந்த மேசியா யாருன்னு கேட்டா மகிமையின் ராஜா. அவர் எப்படிப்பட்ட ராஜான்னு நல்லா கவனிங்க. அவர் நீதியுள்ளவர், இரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். எப்படி வருவாரா? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார். கழுதை குட்டியாகிய மரியின் மேல். இயேசு எப்படிப்பட்ட ராஜான்னு கேட்டீங்கன்னா, அவர் தாழ்மையுள்ள ராஜா, நீதியுள்ள ராஜா, இன்னும் நல்ல சொல்ல போனா மகிமையின் ராஜா. இயேசு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் போது எதை தெரிந்து கொண்டார்? கழுதையையும் கழுதை குட்டியையும் தெரிந்து கொண்டார். அது வரைக்கும் சீஷத்துக்கு தெரியல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்னு தெரியல. சகரியா 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பது அவங்களுக்கு தெரியல. இயேசு உயிர் தெழுந்த பிறகுதான் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிகிறது. தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிற்று. இயேசு கழுதை குட்டியின் மேல் கழுதையின் மேல் ஏறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யூத கலாச்சாரத்தின்படி யூதர்கள ராஜாவாக ஒரு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால் அந்த ராஜாவை எதில ஏற்றிக் கொள்வார்கள் தெரியுமா? கழுதையின் மேல ஏற்றிதான் அவரை அபிஷேகம் பண்ணுவார்கள். குதிரையின் மேல் அல்ல. குதிரை நல்ல யுத்தத்துக்கு பயன்படுகிற ஒரு மிருகம்தான். அது ஒரு கம்பீரத்தை காட்டுகிறது. ஆனால் இயேசு தெரிந்து கொண்டதோ கழுதை குட்டி. அது எதை காட்டுகிறது? யூத கலாச்சாரத்தின்படி தாவீதுடைய மகன் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது தாவீது எதின் மேல சாலமோனை ஏற்றினார் தெரியுமா? கழுதையின் மேல் ஏற்றினார். கழுதையின் மேல் ஏற்றி அவரை அபிஷேகம் பண்ண சொன்னார். அப்போ கழுதை ராஜாவை அபிஷேகம் பண்ணும் ஒரு பெரிய ஒரு மிருகமாக அது காணப்பட்டது. அப்போ யூதர்களுக்கு என்ன மெசேஜ் போகுது தெரியுதா? இயேசு யாரு? ராஜா ராஜா ராஜா. இன்னொன்னு, கழுதை நமக்கு எதை காட்டுகிறதுனா ஒரு தாழ்மையின் குணத்தை காட்டுகிறது. இயேசு எப்படிப்பட்ட ராஜான்னு கேட்டீங்கன்னா சாந்த குணம் உள்ள ராஜா. நம்முடைய ஆண்டவர் மிகவும் சாந்த குணம் உள்ளவர். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை ராஜாவாக பார்க்க தெரியணும். இதுதான் முதல் முறை இயேசுவை ஜனங்க இப்படி போற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். மகிமையின் ராஜாவாக பார்க்கறாங்க. பார்த்து சொல்றாங்க, ஓசானா ஓசானா, உன்னதத்திலே ஓசானா ஓசானா, இஸ்ரவேலின் ராஜாவே உம்மை புகழ்கிறோம் என்று சொல்லுகிறாங்க. இந்த ஜனங்கள் இயேசுவை இப்ப எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தீர்க்கதரிசியாக இல்ல, போதகராக பார்த்தாங்க, தீர்க்கதரிசியா பார்த்தாங்க. இப்போ இயேசுவை தங்களுடைய ராஜாவாக பார்த்தாங்க. நீங்க நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம இயேசுவை ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில வீற்றிருக்க பண்ணுகிறோமா? ஒரு ராஜா என்றால் அந்த ராஜாவுக்கு என்ன இருக்கு? ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை மறந்துடவே கூடாது. அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்தாரு, ஒரு சாதாரண தோற்றத்திலே வந்தாரு, ஏழ்மையான குடும்பத்திலே அவர் பிறந்தாரு. அவர் யார்?
சாதாரண ஆள் இல்ல. அவருக்கு பேர் என்ன? ஏசாயா தீர்க்கன் சொல்லும்போது சொல்வாரு, சமாதான பிரபு. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் மகிமையின் ராஜா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வண்ணமாய் ஆண்டவரை பார்க்கணும். அப்ப அந்த வண்ணமாய் நம்ம ஆண்டவரை பார்த்தோம்னா என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, என்னையே உமக்கு சமர்ப்பிக்கிறேன், என்னையே உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை ஆளுகை செய்யும். உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவுக்கு இடம் கொடுத்து ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு ஏதோ வாயில ஓசனா என்று சொல்றது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்வது பெரிதல்ல. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், ஆண்டவரே, நீரே என்னை ஆளுகை செய்யும், என்னை முற்றிலுமாய் உமக்கு சமர்ப்பிக்கிறேன். ராஜாவுக்கு உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து விடுங்க. அந்த ராஜா உங்களை என்ன செய்வார் தெரியுமா? பிரகாசிக்க பண்ணுவார். இயேசு மகிமையின் ராஜாவாக பார்த்தார்கள். அவர்கிட்ட பார்த்து சொல்றாங்க, ராஜாவே, ஓசானா. ஓசானான்னு என்ன அர்த்தம்? ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, நான் உம்மிடத்தை வேண்டிக் கொள்றேன், சேவ் ஐ ப்ரே லார்ட் அப்படின்னு சொல்றதுதான் ஓசானா. ஆண்டவர் நமக்காக ராஜாவாக இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்று மகிமையின் காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவரா இருக்கு. அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். இங்கதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே பிறக்குது. அதுக்கு பேர் என்ன பேரு? பவுல் சொல்றார், மகிமையின் நம்பிக்கை அப்படி சொல்லுவேன். நீங்க ராஜாவாக இயேசுவை உங்கள் வாழ்க்கையில வீட்டிற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க ஜீவியத்துல அவர் எப்படி வந்துருவார் தெரியுமா? மகிமையின் நம்பிக்கையாக வீற்றிருப்பார். அந்த மகிமையின் நம்பிக்கையாக நீங்க வீற்றிருக்கும் போது நீங்க எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதுவரைக்கு உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு தான் அதிபதி. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு தன் வேலையை செஞ்சுட்டே இருந்தான். இயேசு இந்த உலகத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் கூட பிசாசு சோதிக்க வந்தான், சோதிச்சான். அவன் சொன்னான், இந்த உலகெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஜஸ்ட் என்ன பணிஞ்சிருங்க, பணிஞ்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துறேன்னு சொல்றான். யார்கிட்ட போய் சொன்னா? இயேசுவிட்டே சொன்னான். எவ்வளவு துணிச்சல் இருக்கும், எவ்வளவு துணிகரம் இருக்கும். இயேசு ஏதாவது இல்லைன்னு சொன்னாரா? இல்லவே இல்லை, ஒரு பதிலும் சொல்ல. அப்பாலே எப்ப சாத்தானே சொல்லிட்டார், முடிச்சிட்டு. ஆனா சொல்ல எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. இப்ப நல்ல கவனிங்க, இயேசு மகிமையின் ராஜாவாக எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய விளக்கரையும் கொடுக்கிறார். இதுவரைக்கும் உலகத்தின் அதிபதி சாத்தானா இருந்தார். ஆனா அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனத்துக்கு, அவரை மகிமையின் ராஜாவாக புகழ்கிற ஜனத்துக்கு, ஆர்ப்பரிக்கிற ஜனத்துக்கு இயேசுவே அதிபதியாய் கடந்து வருவார். அப்பொழுது சாத்தானுக்கு நம்ம மேல என்ன இல்ல? அதிகாரம் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? இயேசு இந்த தீர்மானம் எடுத்து எருசலேமை நோக்கி அவர் கடந்து செல்லும் போது முதல்ல பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. என்ன அர்ப்பணிச்சிட்டாருன்னா, பிதாவே, உம்முடைய சித்தம் செய்ய இதோ நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த எருசலேமுக்கு நேரா கடந்து செல்வதற்கு முன்பாக, பவனிக்கு முன்பாகவே சீஷர்ல பார்த்து சொல்லிட்டாரு, நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே என்னை சிலுவையில அறைவார்கள், அங்க நான் மரிப்பேன், உங்களுக்காக மரிப்பேன், ரத்தம் சிந்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். யாருக்கு? தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிட்டார். இப்போ தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்த இயேசு இப்ப எருசலேமை நோக்கி அவர் துரிதமாய் வேகமாய் கடந்து செல்கிறவராயிருக்கிறார். பாருங்க, இயேசு பிதாவின் சித்தத்துக்கு முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்து துரிதமாய், எதுக்காக துரிதமாய் போறாரு? அந்த வேலையை முடிப்பதற்காக, கல்வாரியிலே நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காக, தம் ஜீவனை கொடுப்பதற்காக, உலகத்தில் இருக்க சகல ஜனங்களுக்காக தன்னையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக இயேசு துரிதமாய் சென்றார். லூக்கா அப்படிதான் குறிப்பிடுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கும். லூக்கா 19:28 இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். யாராவது முந்தி நடந்து போவாங்களா? சிலுவையில என்ன அரைஞ்சிட போறாங்க அப்படின்னு நான் நினைச்சு கொஞ்சம் பிந்தி அப்படி நடப்பேன். ஆனா இவர் எப்படி நடந்து போனாரு? உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவையில் தன்னையே அர்ப்பணிப்பதற்காக முந்தி நடந்து போனார். ஐயா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ராஜா பயந்தாங்கொள்ளி இல்ல. ஹல்லேலூயா. இந்த பவனிக்கு பிறகு கெத்செமனே தோட்டம் ஒன்று இருக்கு.
அதுக்கு பிறகும் பாருங்க, அவர் முந்தி நடந்து போனார். நடக்க போகிற சம்பவத்தை அறிந்திருந்தார். தன்னை வாரினால் அடிக்க போகிறார்கள் எல்லாம் தெரியும் இயேசுவுக்கு. அவர் அவமானப்பட போகிற தெரியும். ஆனா கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் முந்தி நடந்து போனார். இந்த குருத்தோலை நியாயத்துக்காக நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல பரலோகம் அவரை ராஜாவாக நமக்கு காட்டுகிறது. ஒரு ராஜாவுடைய குணம் என்ன தெரியுமா? சேனைக்கு பின்னாடி போக மாட்டான், சேனைக்கு முன்னாடி தான் போவான். நீங்களும் நானும் இயேசுவின் சேனையின் வீரர்களும் வீராங்கனைகளாக இருக்க வேண்டும். அப்ப இயேசு உங்களுக்கு முன்னாடி நடந்து போவார். அல்லேலூயா. முந்தி நடந்து போவார். மகிமையின் ராஜா எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? தன்னையே பிதாவின் சுத்தத்துக்கு அர்ப்பணித்த ராஜா. அந்த அர்ப்பணித்த ராஜா என்ன செய்யறார் தெரியுமா? பெரிய சவால்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது, பெரிய ஆபத்து முன்னாடி இருக்கிறது, பெரிய அவமானம் முன்னாடி இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் பார்த்துவிட்டு அதை அறிந்து அவர் முன்பாக அவர் நடந்து செல்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவன் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அப்படின்னா நீங்களும் நானும் எப்படி அவர் ஆராதிக்கிறோம்? பஸ்கா பண்டிகைக்கு வந்த ஜனங்க எதை பிடிச்சிட்டு ஆராதிக்கிறாங்க? குருத்தோலைகளை. நல்லா கவனிங்க. எருசலேம்ல இருக்க தேவாலயத்துக்கு யூத ஜனங்கள் என்ன செய்வாங்களா? வருஷத்துல 3 முறை அவர்கள் ஆராதனைக்காக வருவாங்க, தேவனை கொண்டாடுவதற்காக வருவாங்க. அந்த கொண்டாட்டத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? நீ ஒரு வாரம் முழுவதும் தேவனை கொண்டாடும் பொழுது என்ன செய்? அந்த குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்? கொண்டாடு என்று சொன்னார். எப்போ சொல்லி கொடுத்தாரு? ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்தார். கொஞ்சம் லேவியராகும் அதனுடைய 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியா இருங்கள் அப்படின்னு எப்போ சொல்லி கொடுத்துட்டாரு? மோசையின் காலத்திலேயே சொல்லி கொடுத்துட்டாருங்க. அப்பத்துல இருந்து இந்த ஜனங்க எப்படிதான் தேவனை ஆராதிக்கிறாங்க? இப்படிதான் ஆராதிக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்துல பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த பேரிச்ச மரம் அதனுடைய ஓலைகளை எடுத்து, குருத்தோலைகளை எடுத்து ஆண்டவரை வணங்குறாங்க, ஆண்டவரை புகழ்றாங்க. எல்லாம் ரைட்டு. ஆனா இன்னும் அதனுடைய அர்த்தம் புரியாம இருக்காங்க. இப்பதான் அந்த அர்த்தம் புரியுது. இப்போ நல்ல கவனிங்க, என்ன நடக்குது? இந்த யூத ஜனங்கள் அங்கே பண்டிகைக்கு வந்த மக்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு வந்து சொல்றாங்க, மகிமையின் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறீர்கள் சொல்லி அவரை ராஜாவாக, மகிமையின் ராஜாவாக அவரை புகழ்ந்தார்கள். நீங்களும் நானும் குருத்தோலைகளை பிடித்து என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எந்த குருத்தோலை? கையில இருக்கிற குருத்தோலை இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய ஜீவன், நீங்க தான் என்னுடைய உயிர்த்தெழுதல், நீங்க தான் என்னை ரட்சிக்க முடியும், நீங்க தான் என் மகிமையின் ராஜா. இரண்டாவதாக இயேசு தம்மை வெளிப்படுத்துற விதத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த ஜனங்கள் எப்படி தேவனை ஆராதிக்கிறாங்கன்னு கவனிங்க. இதே மார்க் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இப்படின்னு இங்க எழுதிட்ட பிறகு பாருங்க, மத்தேயு அதனுடைய 21ஆம் அதிகாரத்தை பாருங்க, 9ஆம் வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு வேர்டு எல்லாரும் சேர்ந்து சொல்ற வேர்டு ஓசனா. இந்த ஓசனா சொன்ன பிறகு லூக்கா என்ன சொல்வார்னா, பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. அர்த்தம் புரிகிறதா? ஓசனா என்று சொன்னா ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னா நீங்க யாரு? எனக்கு ரட்சகர். இப்போ இத சொல்லிட்ட பிறகு ஜனங்க எப்படி புகழ்ந்தாங்களா? பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை. பரலோகத்துல ஏங்க சமாதானம்? பரலோகத்துல சமாதானம் வேணுமா? சமாதானம் இல்லையாங்க? அதுக்கு அர்த்தம் தான் என்ன? இப்போ ஜனங்கள் ஓசனான்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியும். ஏன் ரட்சியும்? நாங்க ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறோம், நாங்க ஒரு விடுதலையை விரும்புறோம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க எந்த கட்டுல இருக்கு? பாவத்தின் கட்டுல இருக்கு. எப்படி கழுதையும் கழுதை குட்டியும் எப்படி இருந்துச்சா? கட்டி இருக்க பாத்தீங்க, அப்படிதானே? கழுதை குட்டி யாரை குறிக்கும்? மனுஷனை குறிக்கும். கழுதை எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது? மனிதனுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அப்போ
கழுதை எப்படி கழுதை குட்டி கட்டுக்குள் இருக்கிறதோ அப்படியே மனிதனும் கட்டுக்குள்ளதான் இருக்கிறான். பாவத்தின் சாபத்தின் அடிமைத்தனத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப இதுல இருந்து விடுதலை ஆக்குவதற்கு இயேசு என்ன செய்தாரு? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பஸ்கா ஆட்டுக்குட்டி மரிக்கப்படணும். அதனாலதான் பஸ்கா பண்டிகை அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டி அங்க மரிக்கணும். அப்பதான் அவர்களுக்கு மரண தூதன் காப்பாற்றப்படுவாங்க. இதே மாதிரிதான் அவர்கள் ஆசரித்து வந்தாருங்க. இப்ப இயேசுவே பஸ்கா ஆட்டுக்குட்டியா வந்துட்டாரு. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரிக்கப்பட போகிறார். அவருடைய ரத்தம் நம்மளை என்ன செய்யும்? பாவத்தின் காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கும். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். மீட்கப்பட்டதோட நின்று விடலாமா? இல்ல. இயேசு அதுக்கு பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னா, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். விடுதலை ஆக்குறதோடு நிக்கல. அடுத்தது என்ன செய்யறாரு? அவங்களை நீதிமானா மாற்றுகிறார். அதுக்காக தான் இயேசு தம்முடைய சரீரத்துல நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டு அவர் நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்ம விசுவாசிக்கும் போது இயேசு தம்முடைய ரத்தத்தினால சுத்திகரிச்சுட்டு நமக்கு என்ன தரார் தெரியுமா? தேவ நீதியை தருகிறார். அந்த தேவ நீதியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்போ நம்ம பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் தகுதி பெறுகிறோம். அதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கணும். பவுல் அதான் சொல்லி தராரு. அப்போ பரலோகத்துல இப்ப என்ன உண்டாகுது? சமாதானம் உண்டாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தின் அடிமைத்தனத்திலே மாண்டு கொண்டிருந்த மனிதனை இயேசு தம்முடைய ரத்தத்தினால் சுத்திகரித்து அவனுடைய பாவ தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டு அவனை விடுதலையாக்கி அவனுக்கு தேவ நீதியை கொடுத்து இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாய் தகுதிப்படுத்துகிறார். ஆகவேதான் பரலோகத்திலே சமாதானம் என்று புகழ்ந்து சீஷர்கள் பாடினார்கள். இப்ப புரிஞ்சுதா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு தெரியுமா? அவர் நம்முடைய இரட்சகர். எப்படிப்பட்ட இரட்சகர் தெரியுமா? ஈடு இணையற்ற இரட்சகர். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சொன்னாங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்கள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படி ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, கட்டளையிடப்படவில்லை. பரலோகம் அந்த நாமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. ஏன் தெரியுமா? இயேசு இதுக்காக ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அது ஆரம்பிச்சது எங்க தெரியுமா? இந்த பவனில சொல்றாரு, நான் உங்களுக்காக மரிக்க போகிறேன், உங்களுக்காக மரிக்க போகிறேன். ஜனங்களும் சொல்றாங்க, ஓசானா ஓசானா, ஆண்டவரே ராஜாவே எங்களை காப்பாற்று. ஆண்டவர் அதுக்கு பதிலாக எப்படி அவங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து இப்ப அவங்க எல்லாம் எப்படி தேவனை துதிக்கிறாங்க? பரலோகத்திலே சமாதானம், ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு தகுதி கிடைச்சு விட்டது என்று சொல்லி ஜனங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. இது 2வது காரியம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், இயேசுவே நீங்க தான் என் ரட்சகர். அப்படின்னா என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறோம் நீங்க தான், எனக்கு உங்களுடைய நீதியை கொடுக்கிறோம் நீங்க தான், பரலோகத்திலே தேவ சமூகத்துல நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறவரும் நீர் தான். 2வது. 3வது, இந்த பவனி அப்படியே முன்னாடி போகுது. இப்ப முன்னாடி போகும்போது லூக்கா மட்டும்தான் இதை குறிப்பிடுறாரு. லூக்கா எப்படி குறிப்பிடுறாரு கவனிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் அதனுடைய 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து, இப்போ எருசலேமுக்கு சமீபமா வந்துட்டாரு. சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக என்ன செஞ்சாரா? கண்ணீர் விட்டு அழுது. பாருங்க, இயேசுனுடைய அடுத்த ஒரு ரூபத்தை நீங்க பாக்குறீங்க. இயேசு ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துகிறார். 2வது, நமக்காக அவர் தம்மை இரட்சகராக வெளிப்படுத்துகிறார். 3வது, இப்போ எருசலேமை பார்த்து அழுறாரு, கண்ணீர் விட்டு அழுதாரு. ஏங்க கண்ணீர் விட்டு அழுதாரு? அதுக்கு காரணத்தை சொல்றாரு. எருசலேமை பார்த்து சொல்ற, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பாருங்க, வேதனையோடு ஆண்டவர் சொல்றாரு. இங்க அவரு தம்மை எப்படி வெளிப்படுத்துறாரு தெரியுமா? நான் தான் உங்களுடைய மகா பிரதான ஆசாரியர். ஒரு மகா பிரதான ஆசாரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா
தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மத்தியஸ்தர், மனிதனுக்காக பரிந்து பேசுகிறவர். யார்கிட்ட? தேவன்கிட்ட. நல்ல கவனிங்க, இயேசு எப்படிப்பட்ட மகா பிரதான ஆசிரியரா? எபிரேயர் அதனுடைய 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எருசலேமை பார்க்கிறார் இயேசு. எருசலேமே, எருசலேமே, உனக்கு என்னுடைய வசனத்தை கொடுத்தேன், உன்னிடத்தில் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தேன். ஆனாலும் ஆனாலும் நீ உணர்வற்றவனாய் இருக்கிறாயே. என் வசனத்தை அந்நிய பொருளா எண்ணிட்டாயே. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போய்விட்டாயே அப்படின்னு கண்ணீர் விட்டாள். இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா பிரதான ஆசிரியர்? எப்படியாவது இந்த எருசலேமில் இருக்க மக்கள், உணர்வற்ற மக்கள் ஆண்டவர்ட்ட திரும்ப மாட்டாங்களா? அநேக நேரங்களில் நாம் தேவனை நம்முடைய நிர்விசாரத்தினாலே, நம்முடைய கடின இருதயத்தினாலே, நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் அவரை துக்கப்படுத்துகிறோம். ஆவியானவர் பலமுறை நம்மோட வசனத்து மூலம் பேசுவார். ஆனா அந்த வசனத்துக்கு கேட்கவே மாட்டோம், கீழ்ப்படியவே மாட்டோம். இயேசு ஒரு வெற்றி பவனி போயிட்டு இருக்காரு. அந்த போகிற அந்த நேரத்துல கடைசி அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய கடின இருதயத்தை பார்த்து, நம்முடைய நிர்விசாரத்தை பார்த்து, நம்முடைய அலட்சியத்தை பார்த்து இயேசு இன்றைக்கு கண்ணீர் விடுகிறாரா? ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. இயேசுவை கண்ணீர் வடிக்க விடாதீங்க. அவர் இன்றைக்கு சொல்றார், மகனே மகளே, என்னிடத்தில் திரும்பி வந்துரு, உன் வலியை சிந்தித்துக்கொள், வசனத்துக்கு நேரா வந்துரு. நான் உனக்கு என் வசனத்தை எதுக்கு கொடுத்தேன்? அது உனக்கு ஜீவன் கொடுக்கும் என்று கொடுத்தேன். அது உன் வாழ்க்கையை செழிப்பாக்கும் என்று கொடுத்தேன். அது உன் வாழ்க்கையில நன்மை செய்யணும் என்று கொடுத்தேன். ஆனா நீயோ அதை அந்நிய பொருளா எண்ணி விட்டாயே. இயேசு கண்ணீர் விடுகிறார். ஆண்டவர் கொடுத்த வசனத்தை எந்த மனிதன் உதாசீனப்படுத்துகிறானோ, ஆண்டவர் கொடுத்த வசனத்தை எந்த மனிதன் நிராகரிக்கிறானோ, ஆண்டவர் கொடுத்த வசனத்துக்கு எந்த மனிதன் கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ, அவனை நோக்கி எது கடந்து வருகிறது தெரியுமா? ஆபத்து கடந்து வருகிறது, தீமை கடந்து வருகிறது. சத்ரு அவனை சாகடிக்க துரிதமாய் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க, இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். அதாவது எபிரேயர் சொல்றாரு, நமக்கு பலவீனம் இருக்கலாம், நிர்விசாரம் இருக்கலாம், கீழ்ப்படியாம கூட இருக்கலாம். ஆண்டவர் பேசும்போது ஆவியானவருக்கு இடம் கொடுத்துரு. ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சிரு? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனமான மனிதன்பா, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்களும் என்ன போல சோதிக்கப்பட்டீங்க, உண்மைதான். ஆனா நீங்க பாவம் செய்யல. ஆண்டவரே எனக்கு வந்த கிருபை தாங்கப்பா. அப்ப நீங்க எங்க ஓடுவீங்க? கிருபாசனத்தண்டையில ஓடுவீங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா, இயேசு எனக்கு நல்ல ஒரு பிரதான ஆசாரியர், என்னுடைய பலவீனத்தை புரிந்து கொள்கிறவர், என்னுடைய அறியாமை புரிந்து கொள்கிறவர், அவரிடத்தில் நான் மனம் திரும்பி வரும் பொழுது என் ஆண்டவர் என்னை உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல, என்னை நிராகரிக்கிறவர் அல்ல, என்னை தள்ளிவிடுகிறவர் அல்ல, மாறாக என்னை அணைத்துக் கொள்கிறவர், எனக்கு தம்முடைய இரக்கத்தை தருகிறவர். அவருடைய கிருபாசனத்தின் நான் ஓடி வருவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போமா? அதனால எபிரேயர் சொல்ற, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்க கடவும். இப்ப ஆண்டு சொல்றது, கிருபாசன தண்டையில ஓடி வந்துரு, கல்வாரி அண்டை ஓடி வந்துரு. இயேசு உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய ரத்தத்தையே சிந்திருக்கிறார். நம்ம பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கணும்னு விரும்புறாரு. நம்ம அவருடைய சன்னிதானத்துல இருக்கணும்னு விரும்புறாரு. ஆகவேதான் இன்றைக்கும் அவருடைய கண்ணீர்
நிறைந்த அந்த கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எருசலேமை நோக்கி என் தேவன் கண்ணீர் வடித்தார். இது எதை காட்டுது? அவர் மகா பிரதான ஆசாரியர், எனக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர். அதனால்தான் அப்போஸ்தலன் யோவான் எழுதும்போது சொல்வாரு, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம பாவம் செய்வோமானால் நமக்காக இயேசு என்ன செய்யறாரா? பிதாவினுடைய வலது பார்சத்துல வீற்றுக் கொண்டிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல தேவன், நல்ல தேவன். இன்னைக்கு நீங்க இயேசு உங்க பிரதான ஆசிரியரை பார்த்திருக்கீங்களா? விழுந்து விழுந்து எழுந்திருக்கீங்களா? ஆவிக்குரிய ஜீவத்துல வசனத்துக்கு விரோதமாய் போய் தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் விழுந்து 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 எழுந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீங்க என்னுடைய நல்ல பிரதான ஆசாரியர், என் பலவீனத்தை நன்றாக அறிந்தவர். நான் இந்த சோதனைக்குள்ள போறப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க கேட்பீங்கன்னா நிச்சயம் சொல்றேன், என் பிரதான ஆசாரியர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் உங்களுக்கு கடந்து வரும். அவருடைய இரக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில பிரபாகித்து வரும். உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும், மீண்டும் உங்களை நிலைநிற்க உதவி செய்யும். இது 3வது காரியம். 4வது, இப்போ இதை கடந்து இதை முடிச்ச உடனே பாருங்க, லூக்கா எழுதும்போது சொல்றாரு, லூக்கா அதனுடைய 19ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், பின்பு அவர் எங்க பிரவேசிக்கிறார்? தேவாலயத்திலே பிரவேசிக்கிறார். நல்ல கவனிங்க, தேவாலயம் தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் பார்வோனின் அடிமைத்தனத்தை மீட்டெடுத்தவர் அவர்களை வனாந்திர யாத்திரையில் நடத்தி சென்றார். நடத்தி செல்லும்போது மோசையை பார்த்து சொன்னார், மோசே, நான் என் ஜனங்கள் மத்தியிலே நடுவிலே நான் வாசம் பண்ண வாஞ்சிக்கிறேன். எதுக்கு? என் ஜனங்கள் நிமிர்ந்து நிக்கணும், என் ஜனங்க வெற்றி வாழ்க்கை வாழணும், என் ஜனங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நான் அவர்கள் மத்தியிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இதுதான் ஆண்டவருடைய ஆசை. அதுக்காக தேவாலயத்தை வைச்சார். அதனால யூத ஜனங்கள் எருசலேமில் இருக்க தேவாலயத்தை நோக்கி வருஷத்துல 3 முறை ஆண்டவர் சமூகத்துல போய் கொண்டாடும்படியாய், பலி செலுத்தும்படியாய், ஆண்டவர் சமூகத்துல களி கூறும்படியாய் செல்வார்கள், தங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் செல்வார்கள். அப்போ இந்த ஆலயத்துல இப்ப இயேசு பிரவேசிக்கிறார். ஆனா இந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா காட்சி வித்தியாசமா இருக்கு. ஆலயத்துல என்ன இருக்கணும்? தேவ மகிமை வாசம் பண்ணணும். ஆலயத்துல என்ன இருக்கணும்? தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இருக்கணும். ஆலயத்துல வருகிற தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படணும். அந்த ஆலயம் எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்? ஜப வீடா இருக்கணும். அந்த ஆலயம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்? நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்கிற ஒரு இடமா இருக்கணும். ஆலயத்துல தேவ பிள்ளைகள் தேவனுடைய நன்மையினால் திருப்தியாகணும். சங்கீதம் 65 வாசித்து பாருங்க. தேவன் தம்முடைய ஆலயத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து அங்க வைத்து தம்முடைய வீட்டின் நன்மையினால் நம்ம என்ன செய்யறா? திருப்தியாக்குகிறார். அப்போ தேவ ஆலயம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிக அற்புதமான ஒரு இடம். நல்லா கவனிப்போம். இயேசு இந்த தேவாலயத்துக்குள்ள இப்போ எருசலேம் என்னும் தேவாலயத்துல போறாரு. இந்த தேவாலயத்துல போறோடனே அவருக்கு உள்ள பிரவேசிச்ச உடனே அப்படியே அவர் வைராக்கியம் கொள்றார். ஏன் வைராக்கியம் கொள்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவாலயத்துல சில சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? அங்க வியாபாரிகள் அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய டாமினேஷன். தேவாலயம் வியாபார ஸ்தலம் இல்ல. தேவாலயம் தேவனை பணிந்து கொள்கிற ஒரு இடம், தேவனை துதிக்கிற ஒரு இடம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இடம். தேவாலயத்திலே சுயநலம் அல்ல, தேவாலயத்துல தேவனை குறித்த ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்குது? அங்க வியாபாரிகள் என்ன செய்யறாங்களா? புறா விற்கிறாங்க, ஆடை விற்கிறாங்க. வியாபாரம் ஜோர்ஜோன்னு நடந்துட்டு இருக்கு. ஆண்டுக்கு உடனே பார்த்த உடனே கோபம் வந்துருச்சு. என்ன செஞ்சாரு? வசனத்தை கவனிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். ஏன் கவிழ்த்து போட்டாரு? பலி செலுத்துவதற்கான அந்த புறா, பலி செலுத்துவதற்கான ஆடு,
ஜனங்க வந்து வாங்கணும். அதுக்கு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தாங்களே முழு கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க. அப்படின்னா அவங்க வைக்கிற விலை தான் வாங்கி ஆகணும், வேற வழி இல்ல. ஏழை எளியவர்கள்னாலும் அந்த விலை கொடுத்து தான் வாங்கணும். அங்க விக்கிறவன் வந்து புறாவை வந்து 1000 ரூபாய்க்கு வித்தா வாங்கதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏழை எளியவங்க கூட என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு வாங்கணும். தேவனுடைய ஆலயத்துல தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வராங்க. அந்த இடத்துல இவங்க வியாபாரம் நடத்திட்டு இருக்காங்க, சுயநலவாதிகளா இருக்காங்க. தேவன் இவர்களை முதலாவது துரத்தி அடிச்சார். இவங்களுடைய பலகைகளை அப்படியே தள்ளி போட்டார். நல்லா கவனிங்க. தேவ ஆலயத்தை எது இருக்கணும் கேட்டீங்கன்னா பரிசுத்தம் இருக்கும். தேவ ஆலயத்துல பரிசுத்தம் இல்லைன்னா தேவனுக்கு கோபம் வந்துடும். அதனால்தான் ஆரம்பத்துல இருந்தே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இயேசு முதல் வேலையா இந்த வியாபாரிகளை, சுயநலவாதிகளை துரத்தி அடிக்கிறார். துரத்தி அடிச்ச பிறகு என்ன செய்யறார் கவனிங்க. அங்க அந்த துரத்தி அடிச்ச மனுஷர்களுக்கு தேவ ஆலயத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார். என்ன நோக்கம் அது பாருங்க. என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாய் ஆக்கினீர்கள். யார் சுயநலத்தோடு தேவனுடைய ஆராதனையை வியாபாரத்தை மாற்றினார்களோ, தேவனுடைய வசனத்தை தங்களுடைய வியாபார பொருளாக மாற்றினார்களோ, அவர்களை தேவன் முதலாவது துரத்துகிறார். துரத்திட்டு சொல்றாரு, இது என் பிதாவின் வீடு. இந்த வீடு என்ன வீடு தெரியுமா? உன்னுடைய சொந்த லாபத்துக்காக லாபம் ஈட்டுகிற வீடு அல்ல, இது ஜப வீடு, இது துதியின் வீடு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை 2வது ஆண்டு என்ன செய்யறார்? சுத்திகரிச்சதோடு நிக்கல, ஆலயத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறான். 3வது, இந்த ஆலயத்துல என்ன நடக்குது தெரியுமா? இயேசு அடுத்த ஒரு வேலை செய்யறாரு. அது மத்தேயு தான் குறிப்பிடுவார். எப்படி எழுதுறா பாருங்க, 14ஆம் வசனம். அப்பொழுது குருடர், எப்பொழுது? எப்ப வியாபாரிகளை இயேசு துரத்தினாரோ, எப்பொழுது சுயநலவாதிகளை ஆலயத்தை விட்டு துரத்தி அடிச்சாரோ, இயேசு ஆலயத்தை சுத்திகரிச்சாரோ, அப்பொழுது யார் உள்ள வந்துட்டா? சப்பானிகள், குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். பாருங்க, நம்ம ஆண்டவர் முதல்ல கவனிக்கணும். நம்ம ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பட்சிக்கிற அக்கினி. அவரை பட்சிக்கிற அக்கினியா மட்டும் பார்க்க கூடாது. அடுத்தது ஆண்டவர் சமூகத்துல ஓடோடி வாஞ்சோடு ஓடி வரீங்க. ஒருவேளை உங்களுக்கு குறை இருக்கலாம், உங்க வாழ்க்கையில சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க வாஞ்சியோடு ஆண்டவரை தேடணும்னு வாஞ்சியோடு பரிசுத்த இருதயத்தோடு நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து பட்சிக்க மாட்டாருங்க, உங்க மேல இரக்கம் பாராட்டுவார். பாருங்க, குருடர்கள் சப்பானிகள் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். அப்ப இயேசுட்ட யார் வரலாம்? ஏழை எளியவர்கள், குறைச்சல் உள்ளவர்கள், உண்மையான உள்ளத்தோட வந்தா இயேசு இரக்கம் பாராட்டுகிற நல்ல ஒரு தேவன். அல்லேலூயா. அதனால அவருக்கு என்ன பேர் தெரியுமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எப்படிப்பட்டவர்? என் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம். பாருங்க, இயேசு துரத்தி அடிக்கிறாரு, சுத்திகரிக்கிறாரு வியாபாரிகளை. 2வது ஆண்டவர் என்ன செய்கிறார் கவனிங்க. அவர் சப்பானிகளை, குருடர்களை அவர் தொட்டு சுகமாக்குறார், அதிசயம் செய்கிறார், அவங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறாரு. ஏன் தெரியுமா? தேவாலயம் கர்த்தருடைய வீடு, அது ஜப வீடு. அது மட்டுமல்ல, அவரை அண்டி கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு அது நன்மைகளை வழங்குகிற ஒரு பொக்கிஷம், அது நன்மைகளை வழங்குகிற ஒரு ஸ்தலம். இயேசு சப்பானிகளுக்கும் குருடர்களுக்கும் நல்ல நன்மைகளை வழங்கினார். அடுத்தது, இது செஞ்சதுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு கவனிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசிரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்தாங்களாம். சரி, இப்போ நல்ல கவனிங்க. அங்க இருக்க பிரதான ஆசிரியர் கோபம் வந்துருச்சு. ஏன்? இப்போ அடுத்த வேலை நடக்குது. இயேசு சப்பானிகளையும் கூட்டங்களையும் சொஸ்தமாக்கிட்டார், அதிசயம் நடக்குது. அடுத்தது யாரெல்லாம் தேவனை துதிக்கிறாங்க? சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைகளை துதிக்க வைக்கிறதுல யாருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு? பெற்றார்களுக்கு இருக்கு. நல்ல கவனிங்க. வழியில வரும்போது சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? குருத்தோலைகளை பிடித்து ஆண்டவரை துதிச்சாங்க இல்ல? அப்பவும் கூட இந்த பரிசேயர்கள் இயேசுட்ட கேட்கிறாங்க, இயேசுவே இவங்க இப்படி புகழ்றாங்களே. இயேசு சொன்னாரு, இவங்க கூப்பிடல, யார் கூப்பிட்டுரும்?
கல்லு கூப்பிடும் சொல்லிட்டு. இப்போ இங்க ஆலயத்துல வந்தோடனே பிள்ளைகள் ஆர்ப்பரித்து ஆண்டவரை புகழ்ந்து துதிக்கிறாங்க. இப்போ கூட பாருங்க, பிரதான ஆசிரியருக்கு பொறாம, வேத அறிவு பெற்ற மக்களுக்கெல்லாம் பொறாம. அவங்க சொல்றாங்க, இயேசுவே இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ? அதுக்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். எப்பா நல்லாவே கேட்கிறேன்பா. என்னதான் துதிக்கிறாங்க, என்னதான் புகழ்ந்து பேசுறாங்க, நான் கேட்கிறேன் சொல்லிட்டு சொன்னாரு, குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? நீங்க தான் வேத பண்டிதர்கள் தானே, வாசிக்கலையா? என்னை குறித்து தானே இது சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஏசிங்க பிரதான ஆசாரியர்களுக்கு அங்க இருக்கிற மற்ற வேத பாடலுக்கு என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? நான் யார் தெரியுமா? இந்த ஆலயத்துக்கே சொந்தக்காரன் நான் தான். நான் துதிக்கு பாத்திரர், நான் ஆராதனைக்குரியவர். இன்னும் இயேசுவ அந்த ஆலயத்துக்கு எஜமானாக, சொந்தக்காரராக, தலைவராக மார்க் எப்படி சித்திரிக்கிறாங்க? 11ஆம் வசனம், அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் அப்படி சுற்றி பார். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் அப்படி ஒரு சுற்றி ஒரு பாக்குறா பாருங்களேன். யாரையும் இப்படி சுற்றி பாப்பா? எஜமான் ஒருத்தர் தான் சுற்றி பார்க்க முடியும். அப்படி ஒரு லுக் விடுறாரு பாருங்க. இங்க வியாபாரியெல்லாம் அப்படியே நடுங்குறான். இவர் தள்ளுறதுக்கு முன்னே ஓடிருப்பான் போல இருக்கு. அப்படி சுற்றி பார்த்து எனக்கு அந்த படிச்சும் போது, அந்த வசனத்தை அப்படி படிக்கும் போது நான் பாக்குறேன், இயேசு யாருங்க? சபைக்கு தலை. இயேசு யாருங்க? தேவாலயத்துக்கும் மேலானவர். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்களையும் என்னையும் தான் தம்முடைய ஆலயமா மாத்துறார். அல்லேலூயா. அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தில் பிரவேசிச்சார். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, தேவன் கற்களினால் கையினால் செய்யப்பட்ட ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுவது இல்லை இல்லை. அப்ப எங்கெங்க வாசம் பண்றாரு? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்க கூடாது? முதல்ல சுயநலம் இருக்கக்கூடாது, அசுத்தங்கள் இருக்கக்கூடாது, தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. 1. 2வது, என் தேவன் என்னை ஆலயமாய் மாற்றினாரே, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன? அவரை மகிமைப்படுத்துவதே என்று நோக்கம் என்று சொல்லி நீங்களும் நான் என்ன தெரியுமா செய்யணும்? அத பவுல் சுட்டி காட்டுறாரு. உன்னுடைய சரீரத்தினாலும் உன்னுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து. ஏன் தெரியுமா? இந்த சரீரம் உனக்கு சும்மா கிடைக்கல. இயேசு அதுக்காக விலைக்கிறைய கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து. அப்ப நம்முடைய பர்பஸ் என்ன? தேவனை மகிமைப்படுத்தணும். 3வது, மகிமைப்படுத்துகிற நீங்க, அந்த நோக்கத்தை புரிஞ்ச நீங்க தேவ பிரசன்னத்தை தக்க வச்சுட்டு எப்பவுமே துதிச்சுட்டே இருங்க. ஹல்லேலூயா. இந்த ஆலயம் தேவனை துதிக்கிற ஒரு இடமாய் மாறட்டும். எப்படி பாலகர்கள் தேவனை துதித்தார்களோ அதே வண்ணமாய் தேவன் நம்மை துதிக்க வைப்பாராக. இதுக்காக தான் இயேசு இப்ப அந்த ஆலயத்துல வந்து அதோட அவருடைய பவனி முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன சொல்ல விரும்புறாருன்னா, மகனே மகளே, நான் தான் ஆராதனைக்குரியவர், நான் தான் துதிக்கு பாத்திரர். அவரை மாத்திரமே துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி செய்ய முடியுமா? இயேசுவை பார்த்து சொல்லுவோம், இயேசுவே நீங்க தான் என் துதிக்கு பாத்திரர். நான் உண்மை மாத்திரமே துதிப்பேன், உண்மை மாத்திரமே மகிமைப்படுத்துவேன் இப்படின்னு சொல்லி தேவனை ஆர்ப்பரிச்சு பாருங்க. பரலோகம் களி கூறும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய இரக்கங்களும் தேவனுடைய கிருபைகளும் அளவில்லாமல் ஊற்றப்படும். இந்த வெற்றி பவனி நமக்கு இயேசுவை 4 விதமாக வெளிப்படுத்துகிறது. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இயேசுவே நீங்க தான் என் மகிமையின் ராஜா, இயேசுவே நீங்க தான் என் இரட்சகர், இயேசுவே நீங்க தான் என்னுடைய மகா பிரதான ஆசாரியர். 4வதாக, இயேசுவே நீங்க தான் துதிக்கு பாத்திரர், நீங்க தான் ஆராதனைக்குரியவர். நான் உம்மை மாத்திரம் துதிப்பேன், உம்மை மாத்திரம் கனப்படுத்துவேன். என் ஆவியினாலும் என் சரீரத்தினாலும் உம்மை நான் உயர்த்துவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன். இப்படி சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம்.